நான் உங்க சரவணன். இது எதுக்கு இந்த சந்திப்புனா, என்னுடைய முதல் மனைவி வந்து ஒரு 2-3 நாளா யூடியூப்ல வந்து போலீஸ்ல வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாரு, எனக்கு உயிர் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி மௌலிவாக்கம் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இவங்களோட வாழ ஆரம்பிச்சு 12 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், இவன் பேர் தீரஜ் கிருத்திக். இவன் வந்து 4வது படிக்கிறான். இவனுக்கு 9 வயசு ஆகுது. என்னடா 9 வருஷமா இந்த 12 வருஷமா எதுவுமே பேசாம இருந்துட்டு இப்போ வந்து புதுசா ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதையும் இந்த ஊடகங்கள் வந்து எடுத்து போட்டு சரவணன் வந்து கொலை முயற்சி பண்றாருன்னு நியூஸ்ல 2 நாளா நியூஸ்ல ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் நான் வந்து கொலை பண்ணிட்டு இவனை விட்டுட்டு நான் போய் ஜெயிலெல்லாம் கழி திங்க முடியாது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அவங்களுக்குலாம் உயிருக்கெல்லாம் எந்த விதமான என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல. அதுக்கப்புறம் வந்து 2வது, எனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கான், எனக்கு இப்படி ஒரு பொண்ணு என் கூட இருக்கா. நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை அபகரிக்கணுன்றதுக்காக அவங்க செய்யற முயற்சிகளில் நான் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து இது கேட்டிருக்கேன், டைவர்ஸ் கேட்டிருக்கேன். அவங்க என் மேல வந்து எதிர்த்து ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அது வந்து இப்ப கீழ்கோர்ட்ல வந்து மாசம் 1 லட்ச ரூபா கொடுங்கன்னா நான் வந்து இல்ல, நான் அப்பீல் போறேன்னு சொல்லி அப்பீல் திங்கக்கிழமை அப்பீல் போட்டிருக்கேன். அது இல்லாம என்னோட மேல வந்து 2 வீடு இருக்கு. எனக்கு நான் பிளாட்ல 2 வீடு வச்சிருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்து கீழே கார் பார்க்கிங் இருக்கு. அந்த கார் பார்க்கிங் வந்து ராமமூர்த்தின்ற ஒரு நபர் வந்து அதை அபகரிக்க முயற்சி பண்றாரு. அந்த ராமமூர்த்தி தான் இந்த இவளுக்கு சொல்லிக் கொடுத்து, என்னுடைய இந்த முதல் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்து, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் இந்த ட்விஸ்ட் வேலையே பண்ணதை. இப்போ வந்து அதுவும் கோர்ட்ல போய் எனக்கு வந்து நண்பர் வந்து மணி வந்து லாயர், என்னோட லாயரை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. நான் வந்து 17ஆம் தேதி காலையில அந்த கடையை வந்து கவர்மெண்டே அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் எடுத்து என் கையில கொடுத்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி என் கையில கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ஊருக்கு போயிருந்த அந்த அம்மா வந்து திடீர்னு கிளம்பி வந்து மத்தியானம் 3 மணிக்கு வந்து என் உயிருக்கு ஆபத்து, என் கேமராவை எடுத்துட்டாங்கன்றாங்க. அதனால வந்த பிரச்சனை தான் இப்போ நான் வந்து இங்க வந்து நிக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து என்னோட லாயருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் அப்பீல் போயிருக்கேன். வேற என்னடா சொல்ல விரும்புற? சொல்லு, நீ சொல்லு. இந்த கடை வந்து கார் பார்க்கிங். ஒரு நிமிஷம், நீ வந்து சொல்லு 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 சென்ட்ரவா நில்வா சொல்லு. நீ சொல்ல விரும்புறத அழகா சொல்லிடு. இந்த லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தனிப்பிரிவுல இவங்க இந்த வீடியோ கொடுத்திருக்காங்க. என்னன்னா இந்த கார் பார்க்கிங் கேட்பதற்கே இவருக்கு வந்து உரிமை இல்ல, இவர் வந்து ரவுடிசம் பண்றாருன்னு ஆல்ரெடி நீங்களே இந்த யூடியூப் சேனல் எல்லாமே வந்து இவங்க ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்ததா பாத்திருப்பீங்க. அந்த பிரச்சனை இப்ப 4 வருஷமா கழிச்சு நேத்து 14ஆம் தேதி முந்தா நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இவருடைய நிலம்தான் சொல்லிட்டு அது வந்து அன்அப்ரூவ்ட்ல அவங்க வந்து போலி டாக்குமெண்ட் பண்ணி அவங்க பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த கடை வந்து சாருடையது கார் பார்க்கிங். அவங்க பண்ணது ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு நிரூபணமாயி இப்ப வந்து இடிக்கிற சமயத்துல அவங்க அந்த ராமமூர்த்திங்கிறவரு சாருடைய அந்த ஃப்ரெண்டு, அவருடைய ஃப்ரெண்டா இருந்து அவர் வந்து போலி டாக்குமெண்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப் பேர்ல அந்த கடையை வந்து டாக்குமெண்ட் பண்ணது. அந்த 4 வருஷமா கேஸ் முடிஞ்சு இப்ப வந்து சார் பக்கம் வந்து தீர்ப்பான பிறகு திடீர்னு அவங்க 10 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சார் வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வந்து எதுவும் பண்ண முடியல, அந்த எதிரிகை எதுவும் பண்ண முடியல. இவங்க அவங்கள வந்து காப்பாத்துறாங்க. அவங்களுக்கு கடை வேணும், இவங்களுக்கு வீடு வேணும். அதனால 2 பேரும் என்ன பண்ணாங்க, சேர்ந்து சரவணன் சார் மீது எப்படி பழி போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கார் பார்க்கிங் பிரச்சனைய வேண்டாம், முடிஞ்சிருச்சு, அவர் பக்கம் சாதகம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை வந்து உயிருக்கு பாதுகாப்பா உன் பேர்ல கொண்டு வந்து அந்த கேமரா வைக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முந்தா நாள் நைட்ல இருந்து அவங்க பாத்தீங்கன்னா கேமரா எடுத்துட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு புதுசா வந்து என்ன கொலை பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க போட்டுட்டு தான் இருக்கீங்க. அது கிடையாது, உண்மை கிடையாது. அந்த கடையில வந்து அந்த சி பிளாக் ABC 3 பிளாக் இருக்குது. சி பிளாக்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு கேமரா, சார் கார் நிப்பாட்டுற ஒரு இடத்துல கேமரா, எங்க வீட்டு என்ட்ரன்ஸ்ல ஒரு கேமரா, 3 கேமரா வச்சிருந்தாங்க. அந்த 3 கேமராவும் பாத்தீங்கன்னா இப்ப தொட்டா ஆல்ரெடி அந்த அம்மா எல்லாத்துக்குமே கேஸ் போயிட்டே இருக்குது, சும்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் விட்டுரு, வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சார் எங்க போறாங்க, எங்க ஷூட்டிங் போறாங்க, எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் இவங்க பாக்குறது மட்டும் இல்லாம எங்களோட எனிமிஸ் அவங்களே எல்லாமே வாட்ச் பண்ணி பாத்துட்டு தான் இருந்தாங்க. இத்தனையும் சகிச்சுக்கிட்டு நாங்க வந்து வாடகை வீட்டுல தான் இருந்தோம். அந்த அம்மாவுக்கு சொந்த வீடை வந்து கொடுத்துட்டு நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் வெளியே தனியா வாடகை வீட்டுல தான் இருந்துட்டு இருந்தோம். இந்த பிரச்சனை காரணமாக தான் வந்து இப்ப ஒரு 4 வருஷமா வந்து இருக்கிறோம் இந்த கடை பிரச்சனை. ஏன்னா இந்த அம்மா வீடு வேணுங்குது, அவர் கடை எடுத்துக்கிட்டாரு. சரி, நமக்கு சாருக்கு வேற வீடு கிடையாது, சென்னையில இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. சரி, இங்க இருந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களை விட அவங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா தான் இருக்குது.
ஸ்பேஸ் கொடுத்து நல்லா வந்து 10 லட்சம் பணம் கொடுத்து நீங்க இருந்துக்கிறதுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுத்து சார் பேரை யூஸ் பண்ணி தாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படியே சரி ஓகே இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், நாங்க விட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கொலை மிரட்டல் பண்றாங்க, கேமரா எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கேமரா நாங்க எடுக்கிறத சொல்லல. அங்க வந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாமே கடை இடிக்க போறோம், டெமாலிஷ் ஆக போது, நீங்க எல்லாமே எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க அடுத்த நாள் காலையில அந்த கேமராவை கழட்டுறோம். அங்க எங்க கேமராவும் இருந்துச்சு, கழட்டியாச்சு. கலெக்டனோனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கேமரா வந்து எனக்கு வேணும், உயிர் பாதுகாப்பாக வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து போலியான புகார்கள் தந்துட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ காமிக்கிறேருங்க. என்னது குடிப்பழக்கம் சொல்றீங்க? இது இல்ல குடிப்பழக்கம் இல்ல. இந்த ஆடியோ வைஸ கொஞ்சம் தயவு செய்யுங்க. பொது அரங்கத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நானும் சொல்ல போறேன். ரெண்டு பேரும் பாத்துக்கலாம். அமைதியா போறதா போக வேண்டியதான். இந்த மாதிரி பிரச்சனை பண்றதா இது தனியா அனுப்பிச்சுடுறேன். பிரச்சனை பண்ணணும்னா பாத்துக்கலாம். சரவணன் சித்தப்புன்னா எல்லாருக்குமே தெரியும், என்ன யாருக்குமே தெரியாது. நான் வந்து அவங்களுக்கு ஒரே காரணம் என்னன்னா இவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கணும். நிறைய வீடியோக்களோட லாஸ்ட் டைம் கூட சொல்லிருப்பாங்க, சிங்கிள் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும், பணம் வேணும்ட்டு. ஆல்ரெடி பணம் கொடுத்துருக்கோம், 10 லட்சம் கொடுத்துருக்கோம். மீதி கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த வீடு வித்து ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தரோங்கிறோம். ஆனா இல்ல எனக்கு இமீடியட்டா பணம் வேணும். அப்படியே வீடு விற்கிறதுனாலும் அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. மேற்கொண்டு எங்களுக்கு தான் அவங்க பிரச்சனை தந்துகிட்டே இருக்காங்க. நாங்க எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல. எல்லாத்துக்குமே நிறைய வீடியோ லாஸ்ட் டைம் கூட கேட்டை தள்ளிட்டு போனாங்க, அப்படி பண்ணாங்கன்னு அந்த வீடியோ கொடுத்தாங்க. அந்த அம்மா கிரில் கேட்டை பிடிச்சி இப்படி நின்னுகிட்டு என்னையே தான் நசுக்குனாங்க. நான் தான் வெளியில பையனுக்கு லஞ்ச் கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு வேகமா நான் வந்துட்டேன். இது மாதிரி நிறைய மேலும் அவங்க வந்து குடிப்பழக்கம் அவங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்குது அவங்களுக்கு நிறைய. அதெல்லாம் சார் வந்து வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவங்க போட்டோஸ் இங்க பாருங்க. இந்த போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் அவங்கள வந்து குழந்தைய வச்சுட்டு கூட நான் வந்து அட்மிட் பண்ணி அவங்கள வந்து பாத்துக்கிட்டேன். இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வச்சு காப்பாத்தி ஒவ்வொரு தரையும் ஹாஸ்பிட்டல் 3-4 ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு ரூம் ரெண்ட் 2500 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு தரையும் அவங்கள நாங்க காப்பாத்தி விட்டோம். இன்னைக்கு வந்து அவங்கள கொலை பண்ணிட்டு நாங்க வந்துட்டு எல்லாருமே என்ன நாங்க அப்படியே அறிவில்லாதவங்க அவங்கள கொலை பண்ணி நாங்க வாழ போறதுக்கு மறுபடியும் மேற்கொண்டு கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் இல்ல அவங்க கிட்ட. அதனால எங்களை வந்து கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த மாதிரி ஆப்போசிட்லயே வந்துட்டு நின்னுகிட்டு பாக்குறது, நாங்க ஏதாவது கேட்க போனா உடனே கேமரா எடுத்து வச்சு வீடியோ எடுத்து வச்சுட்டு போடுறது. மாங்காடு ஸ்டேஷன்ல இது மாதிரி 1008 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தையும் சரி வேண்டாம்ட்டு சார் வந்துட்டு ஒர்க் இருக்குது, நம்ம வந்து அந்த அம்மா ஒர்க் இல்ல, நைட்டு 10 மணி ஆனாலும் வெளியில வந்துட்டு போயிட்டு பேக் மாட்டிட்டு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு வேணும்னே வெளியில சேர் போட்டு உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் அந்த கிரில் உடைச்ச விஷயம் கூட லாஸ்ட் டைம் யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லையா. சார் வந்துட்டு அந்த கேட் தட்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் அனுப்புறேன். அவங்க வந்து வெளியிலேயே செயின் போட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. சாரை பாக்குறதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்காக இதை இங்க வைக்காத, நீ எடுத்துக்கோ எடு அப்படின்னு சொன்னதை அதுக்கு ஒரு கேமரா வச்சு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேற்கொண்டு சார் மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தரத நீங்களும் வந்து தெரியாம சார் கொலை பண்ண போறாரா சரவணன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு போட வேண்டாம். அந்த மாதிரி கொலை பண்ற ஐடியால நாங்க கிடையாது. அவங்கள வீடு கொடுத்து காசு கொடுத்து இன்னும் சரவணன் சார் பாதுகாப்புல தான் அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நான் தான் அந்த வீட்டுக்கே லோன் கட்டிட்டு இருக்கேன். இன்னும் 36 லட்சம் லோன் இருக்கு. 2 வீடு என்னதுதான். அத கூட லாஸ்ட் டைம் நம்ம சிஎம் செல்ஃப் பிரிவுல போய் சொன்னாங்க, நான் தான் அந்த வீட்டுக்கு லோன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட ஆதாரம் இருந்தா காமிக்க சொல்லுங்க, அந்த லோன் யார் இது வரைக்கும் கட்டுறாங்கன்ட்டு. போலீஸ் வந்து இந்த மாதிரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். புகார் கொடுத்துருக்கு. அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுத்ததை திரும்ப வந்து வைக்க சொல்லிருக்காங்க, வச்சுட்டாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆக்சஸ் எல்லாமே 3வது பிளாக்ல இருக்கு. இவங்க வந்து மனைவின்னு சொல்றாங்க, இவங்களுடைய டிவிஆர் எல்லாமே இவங்க வீட்டில் இருக்கணும். பட் ஆனால் டிவிஆர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3rd பிளாக்ல இருக்கு. அங்க இருந்து இன்னொரு ஆள் இவரோட வந்து கண்காணிக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். புகார் கொடுத்துருக்கோம். இன்ஸ்பெக்டர் ஈவினிங் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்றேன், என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெஃபமேஷன் ஃபைல் பண்றதுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் அதை ஃபைல் பண்ற மாதிரி பிளான் இருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே 3 கேஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஒரு MC 1 போட்டிருக்காங்க, DVC 1 போட்டிருக்காங்க, கிரிமினல் MP 1 போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பெண்டிங்ல கோர்ட்ல இருக்கு. சார் ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மீதி போக வந்து அவங்க தேவையில்லாம வெளியுறவு வந்து திரும்ப அவரை பத்தி அவதூறா பேசுறதுனால நீதிமன்றத்தில் வந்து பெண்டிங் இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்றாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதனால வந்து டெஃபமேஷன் ஃபைல் பண்ணது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலையும் பேசக்கூடாதுன்றதையும் அதோட புகாராவும் காவல் நிலையத்தை கொடுத்துருக்கோம். அது சம்பந்தமாக வந்து விசாரணை பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. என்ன புகாரில் வந்து இந்த அடிப்படையில் வருதுன்றதை பார்த்துட்டு முடிவெடுக்கலாம்.
நன்றி. அப்புறம் இன்னொன்னு விஷயம் என்னன்னா, சார் வந்து அவங்களுக்கு வந்து 3வது கணவர். இத வந்து நீங்க சொல்லிருங்க வெளியில. சொல்லு 3வது கணவர் அவங்களுக்கு எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் சார் அது எங்க லிஸ்ட் வச்சிருக்கீங்களா, அதுல எல்லாமே பாத்துக்கோங்க சரிங்களா. அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் மேரிட் ஆயிடுச்சு. சார் வந்து 3வது கணவர். அது இல்லாம அவங்க வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்தி விட்டு நாங்க தான் அவங்களால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானோம். இது வரைக்கும் வெளியில சொல்லாம இருந்த விஷயம் அதுதான். இப்ப வந்து என்னன்னா தேவைப்பட்டா நான் வீடியோஸும் தரேன், எல்லாம் தரேன். ரொம்ப வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டல்ல சூசைட் அட்டன் பண்ணி அவங்களால வந்து நாங்க வந்து வெளியில வந்து எதுவுமே சொல்லாம இருந்தோம். எது பண்ணாலும் நான் வெளியில சொல்லிடுவேன். ஆஃப்டர் பிக் பாஸ் போனப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து உள்ள போய் சொல்லலாம், நான் இங்க ஏதாவது பண்ணிக்குவேன். பிக் பாஸ்ல கூட சார் சொல்லிட்டு அழுதாங்க இல்லைங்களா. அப்ப அந்த டைமிங் அவங்களால எந்திரிச்சே வர முடியல. நான் வந்து ரெடி பண்ணி அவங்களை கூட்டிட்டு ஷோக்கு வந்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அது நீங்க உள்ள போயிட்டு என்ன பத்தி தான் பெருமையா சொல்லணும். ஆனா அவங்க பார்த்தா அப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. உள்ளுக்குள்ள என்னென்ன கிரிமினல் வேலை பண்ண முடியுமோ. லாஸ்ட் டைம் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, உள்ள 10 பேர் ரவுடியாளுங்க வந்து உட்காந்துருக்காங்க. சார் முன்னாடியே வீட்டு முன்னாடி வந்து 10 பேர் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் இப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட சொல்லியிருக்கோம். நீங்க வந்து வீடியோ பாருங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து என்னன்னா சார் கிட்ட இருந்து மணி வேணும், சிங்கிள் செட்டில்மெண்ட் வேணும், டெய்லி செலவுக்கு பேமெண்ட் வேணும். இந்த 10 வருஷமா சாரை பிரிஞ்சதுல இருந்து அவங்க இது வரைக்கும் வேலைக்கு போனது கிடையாது. நாங்க வந்து எதுவுமே சாப்பாட்டுக்கு இல்ல அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. டெய்லியும் 10 லாயர்ஸ் வராங்க, டெய்லி வெளியில போறாங்க, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா செலவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் வேலைக்கு போகல, சொந்த வீட்டுல இருந்துகிட்டு அவங்க நல்ல வசதியா நல்லா தான் இருக்காங்க. எங்களுக்கு தான் நாங்க தான் வந்து அவங்களால டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆனதும் தெரியாது, குழந்தை பிறந்ததும் தெரியாதுன்னு. இதுல பாருங்க எல்லாருமே வந்து குழந்தையா இருக்கும் போது இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல தெளிவா பாருங்களேன், அவங்க எல்லாமே வந்து முறையா வந்து இருந்து 4 பேர் ஒன்னாதான் நல்லா வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க தான் வந்து கட்டாயப்படுத்தியே வந்து பண்ண சொல்ற, குழந்தை வேணும், கண்டிப்பா நமக்கு வேணும், நீ குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தான். அதே மாதிரி அந்த குழந்தைய எடுத்து அவங்களும் நல்ல விதமாவும் இருக்காங்க. பட் இப்ப வந்து தெரியல என்ன வந்து பண்ண போற இது பண்றாரு அப்படின்னு. இதை பாருங்க, குழந்தை பிறந்த உடனே அவங்க தான் எல்லாமே வைக்கிறாங்க. இப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒருவருக்கும் 2வது வெளியில போகும்போது ஃபேமிலியோடவும் எல்லாரும் வெளியில போறாங்க. இவ்வளவு போட்டோஸ் இவ்வளவு தூரம் எல்லாமே கிளியரா இருக்கும்போது 3வது மனுஷர்கள் தேவலாம் வந்து உள்ள நுழையிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து பெருசா இருக்குது. இதுதான் இதோட முழுக்க எல்லாத்தையும் கோர்ட்லயும் சப்மிட் பண்ணிருக்கோம். அதான் இந்த ராமமூர்த்தின்னு என்னுடைய கடையை அபகரிக்க நினைச்சாருல்ல, அதுல தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். 17ஆம் தேதி தான் கடை என் பக்கம் வந்துருச்சு திருப்பாயி. அதுக்கு தான் இந்த அவங்க வந்து நேற்று முந்தானத்து வந்து என் மேல உயிருக்கு ஆபத்து, என்னை கொல்றாரு அடிக்கிறாருன்னு சொல்லி கேஸ் கொடுத்ததே அதுக்கு தான். அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு தான் நான் உங்கள்ட்ட தகவல் சொன்னேன். சில உண்மைகளை சொல்றதுக்காகவும் வந்துட்டேன். இனிமே தவறான செய்திகள், அவங்க சொல்ற செய்திகள் எல்லாம் உண்மை கிடையாது, நிறைய தவறான செய்திகளா சொல்றாங்க. அதனால அதை போட்டு பெருசு பண்ண வேண்டாம். தயவுசெய்து இதோட என்னை விட்டுட்டு என்னை அமிக்கபுல அழகான ஒரு வாழ்க்கை வாழணும். இவனுக்காக தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.